ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த நார்மல் ரன்னிங் வேர் பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட் சைஸ் இது, ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் எப்படி போடலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இதுக்கு வந்து நான் 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ப்ளூ கலரில் ஒரு ஒயரும் க்ரீன் கலரில் ஒரு ஒயரும் எடுத்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 8 அடியில் 2 ஒயர் எடுத்து போட்டிருக்கேன், சரிங்களா? உள்ளு ஒயர் கொடுத்து தான் நான் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து 5 ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4.5 அடியில் 5 ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். இப்போ உள் ஒயர் நம்ம கொடுக்கணும். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 5 ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் வந்து 4.5 அடியில் எடுத்திருக்கேன், சரிங்களா? 4.5 அடியில் 5 ஒயர் நம்ம உள் ஒயராக எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால அது வந்து எந்த இடத்துல கோத்துருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்துருக்கேன். மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7, சரிங்களா? 6க்கும் 7க்கும் இடையில நான் மாற்றிருக்கேன், சரிங்களா? அதே இப்போ வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1 2 3 4 5 6 7, சரிங்களா? 6வது முடிச்சுக்கும் 7வது முடிச்சுக்கும் இடையில இந்த சைடு 2 லைன் விட்டுட்டு நான் இங்கே வந்து உள் ஒயரை ஃபஸ்ட்டு கொடுத்து வாங்குறேன், சரிங்களா? நான் அதே போல் தான் அந்த பக்கமும் வந்து கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால் நல்லா ஃபஸ்ட்டு உள் ஒயரை வந்து அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இந்த சைடு கொடுத்து வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டு ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன நூல் வச்சு கட்டிடுவோம் இல்லைங்களா? அதே போல் வந்து உள் ஒயர் வந்து நம்ம கட்டணும். எல்லாத்தையும் வச்சு ஈக்குவலாக இழுத்துக்குவோம். இந்த இடத்துல விரல் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து ஈக்குவலாக இழுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக நூல் வச்சு கட்டிடலாம். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக நூல் வச்சு நான் கட்டிட்டேன், சரிங்களா? அப்போ தான் வந்து நமக்கு உள் ஒயர் வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ வெளியில் ஒயர், அதாவது நம்ம மேலே இந்த பின்னுறோம் இல்லைங்களா, அந்த ஒயர் வந்து 8 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8, சரிங்களா? இங்கே முடியுது. ஸோ 8 அடியில் 2 ஒயர், ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயும் ஒரு ஒயர் வந்து நம்ம க்ரீன் கலர்லேயும், சரிங்களா? நான் 2 ஒயருமே கட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து இதை வச்சு எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டையுமே வந்து ஒயரை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? இப்போது உள் ஒயர் எந்த இடத்துல கொடுத்தோமோ அதே இடத்துல இந்த வெளி ஒயரையும் கொடுத்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இதை ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போ உள் ஒயரை வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த சைடு க்ரீன் கலரில் ஒரு ஒயரும் ப்ளூ கலரில் ஒயரும் இருக்கும். அதே போல் இந்த சைடும் க்ரீன் கலரில் ஒன்று ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். அது ரெண்டையும் இந்த எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க, இந்த போல் பிடிச்சிக்கோங்க. அடுத்து இதை வந்து மேலே, அதாவது இந்த ஒயர் வந்து கீழே இருக்கா, அப்போது இது மேலே வரணும். இது வந்து மேலே வந்திருக்கு, அதனால இதை கீழே கொடுத்து இந்த ஒயருக்கும் மேலே, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான ஹேண்டிலு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதாவது உள் ஒயர் வந்து கீழேயே இருக்குது, ஓகேங்களா? இப்போது இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு, இதை அடிப்பக்கமாக இந்த பக்கம் கொண்டு வாங்க. அடிப்பக்கமாக, அதாவது உள் ஒயர் வந்து நடுவில் இருக்கணும், சரிங்களா? அடிப்பக்கமாக கொண்டு வந்து 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த சைடே கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அதே போல் இந்த கடைசி ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையும் அடிப்பக்கமாக இந்த 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, ஓகேவா? இப்போ ஒரு டைட் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து 2த்துக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த சைடு இருக்கு இல்லைங்களா ஒயரு, அதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு டைட் கொடுத்துருங்க. இப்போ இதே போல் நம்ம பின்ன வேண்டியதான். இப்போ 2த்துக்கும் இடையில, அதாவது நடு ஒயர் வந்து நம்ம நடுவிலே இருக்கணும், சரிங்களா? அதை வந்து எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சிக்கு எடுத்து விட்டுருங்க. ஒரு 2 இது பின்னத்துக்கு அப்புறம் சிக்கு எடுத்துட்டு
நல்லா டைட்டாக பின்னுங்க. ஓகேங்களா? அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அதே போல் இந்த சைடு லாஸ்ட் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஒரு டைட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இதே போல் நம்ம பின்ன வேண்டியதுதான். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்ததுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் அடி வழியாக கொண்டு வந்து இதே போல் பின்ன வேண்டியதான். நான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பின்னிட்டு இந்த இடத்துல நம்ம சொருகும் இல்லைங்களா, அந்த இடத்துல காட்டுறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே ஒரு ஹேண்டில் போட்டதுனால அதே ஹைட்டுக்கு நான் பின்னிட்டு இந்த இடத்துல சொருகும் பொழுது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு ஹைட் பின்னிட்டேன். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஹேண்டில் பின்னிருந்தோம் இல்லைங்களா, இதுவும் ஒரே அளவு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து உள் ஒயரு வெளி ஒயரு எல்லாத்தையுமே வந்து நம்ம சொருகிடலாம். இப்போ வந்து 2 லைன், இதுக்கு நேர் லைனில் பார்த்தீங்கன்னா 2 லைன் விட்டுட்டு நம்ம வந்து சொருகணும். ஓகேங்களா? பாதியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நேராக உள்ள லைனில் நம்ம இந்த இடத்துல வந்து சொருகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உள் ஒயர் சொருகிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளி ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு 2 ஒயர் இருக்கும். க்ரீன் ஒன்று ப்ளூ ஒன்று இருக்கும். அதே போல் அந்த சைடும் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே வந்து இழுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே நல்லா இழுத்துட்டு டைட்டாக வந்து ஒரு முடிச்சு போட்டுருவோம். நம்ம நல்லா வந்து இழுத்துக்கோங்க. உள்ளே இப்படி இழுத்துட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டுட்டு எல்லா ஒயரையும் வந்து நம்ம சொருகி விட்டுறணும். சரிங்களா? இந்த மாதிரி டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு தான் நம்ம வந்து சொருகணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து சரியாக எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ உள்ளுக்குள்ளே வந்து முடிச்சு போட்டதுக்கப்புறம் வந்து ஒயர்ஸை வந்து உங்களுக்கு எந்த இடம் வந்து இப்படி வாகா தெரியுதோ அது இப்படி கீழே சைடில் அந்த மாதிரி சொருகி விட்டுருங்களேன். இந்த பக்கம் சொருகி இருக்கேன் பாருங்களேன், இந்த சைடில் கீழே அந்த மாதிரி நம்ம சொருகி விட்டணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு ஒயர் எடுத்து நான் சொருகி காட்டுறேன். ஒவ்வொரு லைன்லேயும் வந்து அப்படியே சொருகிட வேண்டியதான். ஒரு 4-5 முடிச்சுக்கு நீங்கள் சொருகினாலே போதும். இல்லை ஃபுல்லாகவே நான் சொருகிறேன், இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே நான் சொருகி விடுறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்படியே கீழே வந்து வரிசையாக வந்து நம்ம சொருகிடலாம். ஓகேங்களா? நான் இப்போ சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சொருக்கிட்டேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒயரு கட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஹேண்டில் நான் இந்த பக்கம் சொருக்கியிருக்கேன் பாருங்கள், ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக, இல்லைன்னா பார்த்திங்கன்னா இப்படி விலகி வரும், அது விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து இப்படி கோத்து வாங்கிக்கோங்க. கோத்து வாங்கி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். சொருகிட்டோம்னா நமக்கு வந்து விலகாமல் இருக்கும் ஒயர், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதோட நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி இதையும் சொருகிட்டோம்னா
நமக்கு வந்து ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்ல பக்கம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாட் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சொருக்கி விட்டுடலாம். சரிங்களா, இதையும் வந்து சொருக்கிடுவோம். சரியா, இது எல்லாத்தையும் சொருக்கிட்டு எக்ஸ்ட்ராஸும் கட் பண்ணி விட்ருவோம். அதே போல் இந்த இடத்துலையும் ஒயர் கொடுத்து நாட் போட்டுருவோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். பேஸ்கெட்டு வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. சரிங்களா, பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது. ஹேண்டில் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அழுத்து பாருங்கள், அழுத்துனா வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைங்களா. ஓகேவா, கண்டிப்பாக வந்து இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டு வித் இந்த ஹேண்டில் வந்து 2 ஒயர் ஹேண்டில் தான். ஒயரும் வந்து நம்ம அதிகமாக எடுக்கலை, 2 ஒயர் தான் யூஸ் பண்ணோம். ஆனாலும் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டிலே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த பேஸ்கெட் நம்ம போட்டதுக்கப்புறம் ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவு மீதி இருக்குது. க்ரீன் கலர் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம வந்து இன்னொரு கூட போடுறதுக்கு இந்த ப்ளூ கலரும் ப்ளஸ்ஸு க்ரீன் கலர் ரெண்டையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வந்து ப்ளூ கலர் எடுத்ததுனால நமக்கு ப்ளூ கலர் தீர்ந்து போச்சு. க்ரீன் வந்து நிறையாவே இருக்குது நமக்கு. ஓகேங்களா, டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது 1.5 ரோல் அந்த மாதிரி தான் செலவாயிருக்கும். இதில் வந்து ஒரு ஃபுல் ரோல் எடுத்தாலும் இதில் வந்து ஒரு ஆஃப் ரோல் தான் வந்து நமக்கு செலவாயிருக்கு. பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைன் தான், பட் நல்லா அழகாகவே வந்திருக்கு. இது லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டான அளவு. சரிங்களா, ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு கேரியர் மாதிரி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஹேண்டிலும் வந்து நம்ம வந்து 2 ஒயர் ஹேண்டில் தான், ஆனால் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்ததுனால ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.